வனிதாவை ஏன் உங்க ஃபேமிலியில சேர்த்துக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய்ட்ட கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம முழுவதுமா பார்க்க போறோம். வனிதா விஜயகுமார் சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். சோசியல் மீடியால அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் கான்ட்ரோவர்சியா வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்பப்போ சில சர்ச்சைகள்லையும் சிக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா ஹரி இயக்கத்துல அருண் விஜய், பிரியா பவானி சங்கர் நடிப்புல யானை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வனிதா வந்து ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யானை டீமுக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கடின உழைப்பு வந்து என்றைக்குமே தோற்காது, வீணாகாது அப்படிங்கிற ஒரு விஷஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. வனிதா விஜயகுமாருக்கும் விஜயகுமார் ஃபேமிலிக்கும் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வனிதாவும் விஜயகுமார் ஃபேமிலியும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க, இன்னும் சேர்த்துக்கவே இல்லை. விஜயகுமார் ஃபேமிலியில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வனிதா வந்து பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு ட்வீட்டோ ஒரு மெசேஜோ ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அருண் விஜய் ஃபேமிலி சைடில் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா விஜயகுமார் ஃபேமிலியில் வனிதா வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போது இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் வந்து படம் வந்து சூப்பராக இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஆக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவான விஷயத்தை தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடைய முதல் நாள் அன்னைக்கு விஜயகுமார் வந்து ஃபேமிலியோடு போயிட்டு இந்த படத்தை வந்து பார்த்துருக்குறாங்க. படம் முடிஞ்சு வெளில வந்த உடனே அருண் விஜய் கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, படத்தை பாருங்கள், எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டா அப்போ நீங்கள் எப்படி படத்தை பார்ப்பீங்க, படத்தை பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது கேள்வி வந்து, இது வந்து கான்ட்ரவர்சி ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், கான்ட்ரவர்சி ஆனாலும் பரவாயில்ல, படத்தில் வந்து ஃபேமிலியை வந்து பிரிக்கவே கூடாது, என்னதான் சண்டை தப்பு எது இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தங்க வந்து தனியாக இருக்காங்க, எப்போ அவங்கள உங்கள் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி ஒன்றாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து கேட்டார். இதுக்கு அருண் விஜய் வந்து இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பில் பல்ல கடிச்சார். இருந்தாலும் நம்ம படம் வேற இப்போ ரிலீஸ் ஆகிருக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோட ஏதோ ஒன்று சொல்ல வரும்போது பின்னாடி இருந்த ஒரு நபர் வந்து, படத்தை பற்றி மட்டும் நீங்கள் கேளுங்க, படம் சம்மந்தமான கேள்விகளை மட்டும் கேளுங்க, அதுக்கு தான் ஆன்சர் கிடைக்கும். இப்படி ஒரு கொஷினை கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம், தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அருண் விஜய் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு பதிலை வந்து எதிர்பார்த்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் சோகமான விஷயமா தான் நடந்திருக்கு. அடுத்து ஹரி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த படத்தை பார்த்து எல்லாருமே ஒரு நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுக்குற இந்த நல்ல நல்ல ரிவ்யூ தான் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும், அடுத்து வந்து இன்னும் நிறைய படங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் வந்து கொடுக்கும், எந்த ஒரு ஜாதியையும் மதத்தையும் புண்படுத்தாமல் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டிருக்கீங்க. ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வனிதா பற்றி அருண் விஜய் வந்து எதுவுமே பேசாதது கொஞ்சம் பரபரப்பாக தான் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க.